சர்க்குருவே சரணம். என் பிள்ளைகளே, பல மாதங்களாக விண்ணப்பங்களை அனுப்பியும் பதில் வராமல் காத்திருக்கும் உங்கள் மனவேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தொலைபேசி ஒலிக்கும் போது வேலைக்கான அழைப்பு இருக்குமோ என்று எதிர்பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற நொடிகளையும் நான் பார்த்திருக்கிறேன்டா சாமி. உங்கள் முயற்சிகள் வீணாகவில்லை, உங்கள் பொறுமை வீணாகவில்லை. தைரியமாக முன்னேறுங்கள். நல்ல வாய்ப்புகள் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை தேடி வரட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இப்பொழுது என் குடும்பத்தின் கஷ்டம் தீரும் என்று அமைதியாக அழுத உன் இரவுகளை நான் அறிந்திருக்கிறேன்டா சாமி. பெற்றோரின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற உன் ஆசையும் உனக்கு தெரியும். அந்த நல்ல எண்ணத்தையும் நான் கைவிடாதீர்கள். உழைப்பை தொடருங்கள், நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள். விசா தாமதமாக இருக்கலாம், அழைப்பு தாமதமாக இருக்கலாம், நேர்முக தேர்வு ஒத்திவைக்கப்படலாம். ஆனால் தாமதம் என்றால் தோல்வி என்று அர்த்தமில்லை. உங்களுக்கான சரியான கதவு திறக்கும் வரை மனதை உறுதியாக வைத்திருங்களடா சாமி. ஒவ்வொரு நாளும் உங்களை இன்னும் சிறந்த நிலைக்கு தயார்படுத்துகின்றது. என் பிள்ளையே, மற்றவர்கள் வெளிநாடு சென்ற செய்தியை பார்த்து உன் மனம் கலங்கி இருக்கலாம். என் நேரம் இப்பொழுது வரும் என்று நீ என்னிடம் பலமுறை கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதிலாக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் சாமி. ஒவ்வொருவருக்கும் தனியான நேரம் உண்டு. உனக்கான நேரமும் வரும். அது வரும்போது யாராலும் தடுக்க முடியாது. உன் வீட்டில் இருக்கும் பொருளாதார சுமையை நான் அறிந்திருக்கிறேன். கடனில் பாரம் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை இழந்து விடாதே சாமி. நேர்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு நாள் நல்ல பலனை தரும். உன் குடும்பத்தில் அமைதியும் முன்னேற்றமும் மலரட்டும் சாமி. பல நிறுவனங்களின் நேர்முக தேர்வு எழுதி பதில் வராமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு மறுப்பும் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த மறுப்புகள் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அவைகள் இன்னும் பொருத்தமான வாய்ப்பை நோக்கி அழைத்துச் செல்லும் அனுபவங்கள் என்பதை மறந்துவிடாதே. வெளிநாடு சென்று சம்பாதிப்பது உன் கனவாக மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக பொறுப்பாகவும் இருக்கலாம். அந்த பொறுப்பை மனதில் வைத்து தொடர்ந்து முயற்சி செய். திறமையை வளர்த்து நம்பிக்கையோடு செயல்படு. உன் முயற்சிக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகள் அமைய மனதார வாழ்த்துகிறேன். என் பிள்ளைகளே, இன்று உன் கைகளில் வேலை ஒப்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் கைகளில் நம்பிக்கை இருக்கின்றது சாமி. அந்த நம்பிக்கையை யாராலும் பறிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புக்காக உன்னை தயார்படுத்து. உன் முயற்சிக்கு உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லட்டும். இன்று வரை நீ சந்தித்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்கவே உருவாகியுள்ளது. உன் மனதை தைரியமாக வைத்திரு. நல்ல எண்ணங்களோடு செயல்படு. உன் குடும்பத்திற்காக நீ காணும் கனவுகள் நல்ல வழியில் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனையோடு முன்னேறு சாமி. என் பிள்ளைகளே, உன் உழைப்பை நம்பு, உன் திறமையை நம்பு, உன் நல்ல எண்ணங்களை நம்பு. மனம் சோர்ந்து போகும் நேரங்களில் கூட ஒருபடி முன்னேறிட சாமி. இன்று காத்திருக்கும் நீ நாளை உன் குடும்பத்தின் பெருமையாக நிற்க வேண்டும். அதற்காக நம்பிக்கையும் முயற்சியும் ஒருபோதும் கைவிடாதே. என் பிள்ளைகளே, நீ அனுப்பிய ஒவ்வொரு விண்ணப்பம் வீணாகவில்லை. பதில் தாமதமாகலாம், ஆனால் உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. மனதை உடைக்காதே. உனக்காக திறக்கப்பட வேண்டிய கதவுகள் இன்னும் சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் வரும்போது நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை நிரப்பும்டா சாமி. நீ வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவது பணத்திற்காக மட்டுமல்ல என்பதை நான் அறிவேன். உன் பெற்றோரின் கஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்ற எண்ணமும் உன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் இதயத்தில் இருக்கின்றது சாமி. அந்த நல்ல எண்ணம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று தினமும் நம்பிக்கையுடன் முன்னேறு. உன்னை நம்பாமல் பேசியவர்களை நினைத்து வருந்தாதே. இன்று அவர்கள் சிரிக்கலாம், ஆனால் நாளை உன் முன்னேற்றத்தை பார்த்து அதே மனிதர்கள் பாராட்டும் நாள் வரலாம். அதுவரை அமைதியாக உழைத்து கொண்டிரு. உன் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது சாமி. விசாவுக்காக காத்திருக்கும் நாட்கள் நீளமாக தோன்றலாம். ஒவ்வொரு நாளும் மனதில் 1000 கேள்விகள் எழலாம். ஆனால் கவலை உனக்கு வழிகாட்டாது. நம்பிக்கையும் முயற்சியும் தான் உன்னை அடுத்தபடிக்கு அழைத்துச் செல்லும். மனதை உறுதியாக வைத்திரு. உன் தந்தையின் சோர்வான முகத்தை, உன் தாயின் அமைதியான பிரார்த்தனையும் நான் அறிந்திருக்கிறேன் சாமி. அவர்கள் உன்னை பற்றி பெருமைப்பட வேண்டும் என்ற உன் ஆசை அழகானது. அந்த அன்பு உனக்கு தினமும் புதிய வலிமையை கொடுக்கட்டும். நல்ல பாதை உனக்காக அமையட்டும் சாமி.
என் பிள்ளையே, ஒவ்வொரு மறுப்பையும் தோல்வி என்று நினைக்காதே. அது உன்னை இன்னும் சிறிய வாய்ப்புக்கு அழைத்துச் செல்லும் ஒரு படிக்கட்டு. இன்று மூடப்பட்ட கதவை நினைத்து அழாதடா சாமி. நாளை திறக்கப்பட போகும் கதவுகளை உன்னை தயார்படுத்து. உன் கையில் இருக்கும் திறமை உன்னை ஒரு நாள் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் சாமி. அதை தினமும் வளர்த்துக்கொள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள். உன் நம்பிக்கையை செயலாக மாற்று. உன் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க மனதார வாழ்த்துகிறேன். பலர் உன்னிடம் எப்பொழுது கிளம்ப போகிறாய் என்று கேட்டு உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். அந்த கேள்விகளில் மனதில் சுமந்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நேரத்தை யாராலும் தீர்மானிக்க முடியாது. உனக்கான நாள் வரும். அது மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இன்று உன் கையில் பணம் குறைவாக இருக்கலாம். ஆனால் உன் மனதில் இருக்கும் கனவு மிக பெரியது. அந்த கனவை விடாதே. நல்ல எண்ணத்தோடு உழைக்கும் மனிதர்களை பயணம் தாமதமாகலாம், ஆனால் வீணாகாது. உன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக நீ காணும் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தினமும் உயிரோடு வைத்திரு. ஒவ்வொரு காலையும் தைரியத்தோடு தொடங்கு. உன் முயற்சிகள் நல்ல பலன் தரட்டும். இன்று நீ அனுபவிக்கும் காத்திருப்பு உன்னை பொறுமை கற்றுக் கொடுக்கின்றது. பொறுமையோடு சேரும் உழைப்பு மிகப்பெரிய பலனை தரும். அதனால் அவசரப்படாமல், சோர்வடையாமல், நம்பிக்கையுடன் உன் பயணத்தை தொடரு சாமி. உன் கனவுகளை சிறியதாக நினைக்காத. குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எண்ணம். அந்த எண்ணத்தோடு நேர்மையாக உழைத்தால் நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் சாமி. மனிதர்கள் இன்னும் வேலை கிடைக்கவில்லையா என்று கேட்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உன் மனதின் சுவலில் எழுதப்படி என்ற வார்த்தை நம்பிக்கை மட்டுமே. ஒவ்வொரு நாளும் உன் திறமையை மேம்படுத்தி கொண்டே இரு. கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. உன்னை வளர்த்து கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். நல்ல எதிர்காலம் உனக்காக உருவாகட்டும். இன்று உன் பயணம் மெதுவாக இருக்கலாம். ஆனால் மெதுவாக நடப்பவன் இலக்கையை அடைய மாட்டான் என்று யாரும் சொல்ல முடியாது. முக்கியமானது வேகம் அல்ல, தொடர்ந்து முன்னேறுவது தான். அந்த உறுதியை இழக்காத சாமி. உன் வீட்டில் நல்ல செய்தி வர வேண்டும் என்று தினமும் எதிர்பார்க்கும் கண்கள் இருக்கின்றன. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நீ எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டத்தக்கது. மனதை உறுதியாக வைத்திரு. நல்ல வாய்ப்புகள் உன்னை சந்திக்கட்டும். உன் கனவுகளை கேலி செய்தவர்கள் கோபப்படாதே. உன் வெற்றிக்கான அவர்களுக்கு சிறந்த பதிலாக இருக்கும். அதனால் உன் நேரத்தையும் உன் சக்தியும் முன்னேற்றத்திற்காக நீ நல்ல பாதை உனக்காக திறக்கட்டும். நம்பிக்கையோடு வாழும் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்று வராத அழைப்புகளை நாளை வரலாம். இன்று முடியாதது நாளை நடக்கலாம். அதனால் ஒவ்வொரு காலையும் புதிய உற்சாகத்தோடு தொடங்கு சாமி. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் மதித்து பயன்படுத்து. சிறிய வாய்ப்புகளை அலட்சியம் செய்யாதே. அவைதான் பல நேரங்களில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். உன் பயணம் முன்னேற்றத்தின் பாதையில் தொடரட்டும் சாமி. என் பிள்ளையே, உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் நல்ல மனம், உன் குடும்பத்தின் மீதுள்ள அன்பு இவை அனைத்தும் வீணாகாது. தைரியமாக இரு. நேர்மையாக முயற்சி செய். நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல கதவுகள் திறந்து உன் கனவுகள் நல்ல வழியில் நிறைவேற வேண்டும் என்று என் மனமா